கோவையில் பதுங்கியிருந்த ஒரு பெண் உட்பட 5 மாவோயிஸ்டுகளை போலீசார் துப்பாக்கி முனையில் சுற்றி வளைத்து கைது செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளதாக தமிழக நுண்ணறிவு பிரிவு போலீசார் மற்றும் ஆந்திர மாநில சிறப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த ஒரு காரை சுற்றி வளைத்தனர். காருக்குள் இருந்த 5 பேரும் மாவோயிஸ்டுகள் என தெரிய வந்ததால் துப்பாக்கி முனையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் கேரள போலீசாரால் தேடப்பட்டு வரும் மாவோயிஸ்ட் தலைவர் ரூபேஷ் மற்றும் அவனது மனைவி சைனா ஆகியோரும் அடங்குவர். இந்த கும்பலில் உள்ள கேரளாவை சேர்ந்த அனூப் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த கண்ணன், ஈஸ்வரன் உட்பட 5 பேரையும் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிகாரிகள்லாம் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன ஏதுன்னு இன்னும் விசாரணை முழுமையாக முடியல, விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடிச்சதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் தான் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போதைக்கு விசாரணை அளவில் தான் இருக்குது. விசாரணை முடிச்சுட்டு சொல்லுவாங்க.